விசித்ரா. கஸ்தூரி எப்போ எதை பேசினாலும் அது மிகப்பெரிய கருத்து போரா மாறுது. உண்மை சொன்னா இந்த ஊர்ல அது சர்ச்சை ஆகுதுங்க. இங்க எதுவா இருந்தாலும் அதை வழவழா குழக்குழான்னு சொல்லணுங்கிறத நம்ம பழகி வச்சிருக்கோம். அவன் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னு இங்க சொன்னா அதை லஞ்சம்னு சொல்ல முடியல. அவருங்க அவங்க லஞ்ச பேர் வழிங்க அவரு. என்ன 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 நீங்க அப்படி சொல்லிட்டீங்க? கேள்வி கேட்டாலே இங்க பிரச்சனை ஆகுது. டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. 10 பைசா கிடையாது. நான் வந்து டிரைவர்ஸ் லைசன்ஸ் புதுப்பிக்கணும். புதுப்பிக்கிறதுக்காக நான் போனேன். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் நான் முதல்ல செலவ நோட்டா ஏடிஎம்லேருந்து எடுத்து கொடுத்தது லஞ்சத்துக்கு. வெக்கக்கேடால. ஏன் நீங்க கொடுத்தீங்க? அதை லஞ்சம் சர்வீஸ் சார்ஜ். சர்வீஸ் சார்ஜா? அதை எப்படி? இல்லை நானே தானே நேரில் வந்தேன். இல்லை மேடம் உள்ள சர்வீஸ் சார்ஜ் மேடம். ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ஸா நினைச்சு கொடுங்க மேடம். முன்னாடி கேட்டாதான் மேடம் லஞ்சம். நாங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கேட்குறோம் மேடம். அதை சர்வீஸ் சார்ஜா நினைச்சுக்கங்க மேடம். இதை நான் சொன்னா இங்க பிரச்சனை ஆகும். நான் எதையெல்லாம் சொல்லிட்டேங்க. எங்கயா மக்களுக்கான நீதி எங்கன்னு கேட்கிறேன். அதே போல சமத்துவத்தை கேட்கிறேன். சமூக நீதிங்கிறது இன்னைக்கு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. சமூக நீதியை நான் பார்க்குறேன். நான் சமூக நீதியை வெளியூர்ல பார்த்துட்டு வர்றேன். நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறது, அரசியல் செய்யறது, 4 பேரை ஜாதி வாரியா பிரிச்சு பேசுறது, இதுலெல்லாம் வந்து நமக்கு முன்னேற்றம் வரல. அது ஃபிளாப் சிஸ்டம். அந்த ஃபிளாப் சிஸ்டத்துக்கு பதிலாக மற்ற இடத்துல ஜெயிச்ச சிஸ்டத்தை போடுங்கன்னு சொல்றேன். இதை நான் மட்டுமா சொல்றேன்? இங்க ஆனா ஒருத்தங்களை டைரக்டா பதவியில இருக்கிறவங்கள, அதிகாரத்துல இருக்கிறவங்கள நாம கொள்கை ரீதியா கேட்டா கூட அதுக்கு நமக்கு ஒரு அஜெண்டா. நான் இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்ததுக்கு காரணமே இவங்க அந்த கட்சிக்காக தான் பேசுறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முத்திரை குத்தியாச்சு. நாம நியாயத்தை கேட்டா இங்க ஏன் நியாயத்தை கேட்குறீங்க? ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை இந்த ஊர் அரசியல்ல இருக்கு. ஒரு பெண் சுய அறிவோட பேச முடியும்னு யாரும் நம்புறதே இல்லை. யாரோ கத்து கொடுக்குறாங்க, யாரோ தூண்டி விடுறாங்க, யார் சப்போர்ட்ல இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு கூட இங்க வந்து ஒரு முத்திரை குத்துறாங்க. அப்போ ஒரு ஆடவரோட முத்திரை குத்துறதுக்கு பதிலா ஒரு பலரோட சேர்ந்து முத்திரை குத்துறாங்க. அரசியல் ஒரு கெட்ட வார்த்தையா ஏங்க இங்க இருக்கு? யாரையாச்சும் போய் நம்ம பாலிடிக்ஸ், ஐயோ நோ பாலிடிக்ஸ், ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தா எப்படிங்க? சினிமா அரசியல்வாதிகள் கையில இருக்கும் பொழுது அரசியல் மக்கள் கையில இருக்கணும் தானேங்க. உலகத்துல டெய்லி காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நான் யாரோட எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு இந்த ட்ரோல்ஸை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். மறத்து போச்சு. அதுக்கெல்லாம் பயந்தா பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. நான் பதில் சொல்ல வேண்டியது என் குடும்பத்தினருக்கு. அவங்களுடைய நம்பிக்கைக்கு நாம சரியா இருக்கிறோம். அதை விட அதிகமா நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய மனசாட்சிக்கு. எனக்கு எது பிடிக்குமோ. இங்க பாருங்க, நான் யாரையுமே ஜட்ஜே பண்ணலை. எனக்கும் வயசாகுது. 25 வயசுல தவறுன்னு தோன்றிய விஷயங்கள் இன்னைக்கு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க ஏதோ செஞ்சுக்கிறாங்க. அது அவங்க சுதந்திரம்னு எனக்கு தோணுது. நான் செய்வேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி நாட். பட் ஒருத்தவங்களுடைய சுதந்திரத்துல தலையிடக்கூடாதுன்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கூட சொல்லுது. ஓகே, ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு ஜட்ஜ். நான் 25 வயசுல ஜட்ஜ் பண்ணேங்க. ஒரு ட்ரெஸ் போட மக்கர் பண்ண ஆள் தாங்க. இன்னைக்கு என் மனசும் மெச்சூர் ஆயிருக்கு. அந்த மெச்சூரிட்டி சமூகத்துக்கு வர்றதுக்கு நிறைய நம்ம உழைக்கணும். ஏன்னா எல்லாரும் மற்றவங்களுக்கு மெச்சூரா பேசுறாங்க, வீட்டுக்குள்ளார கம்ப்ளீட்டா ஹிப்போக்ரைட்டா இருக்கிறாங்க. மற்ற பெண்கள் எல்லாம் தப்பா பேசுறாங்க, தன் வீட்டுல மட்டும் எல்லாரும் பிரமாதம் யோக்கியம்னு பேசுறாங்க. உங்க வீட்டு பெண் மாதிரி தானே நானும். நானும் ஒரு தாய் தானே, நானும் ஒரு மனைவி தானே. எப்படி நீங்க நினைக்கிறீங்க மத்தவங்க மனைவி எல்லாம் தப்பா இருக்கணும்னு எப்படி நினைக்கிறீங்க? அது ஒரு எவ்வளவு அது ஒரு அவமானம் தானே நமக்கு. நான் அதை தினம் ஃபேஸ் பண்றேன். சரி, சினிமால இருக்கிறேன், அரசியல் பேசுறேன், எனக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா தமிழகத்துல அது எல்லாருக்குமா இருக்கு. 6 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் அந்த பார்வை இருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சுன்ற இல்ல, சமுதாயம் மாறணும், நம்ம மனநிலைமை மாறணும். சினிமாவை பத்தி நம்ம சினிமாக்காரங்களே இல்லை அசிங்கப்படுத்துறாங்க. ராத்திரி பகல் கையில பாட்டிலோட தான் நம்ம எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல பொம்பளை மேல தோல் போட்டுக்கிட்டு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமா என்ன? ஆனா இன்னைக்கு சினிமாக்காரன்னு சொல்றவன் தானே நம்மளை அசிங்கப்படுத்துறான். இந்த பார்வையை மாற்றணுங்கிறது எனக்கு தீராத ஒரு
ஒரு கோரிக்கை. எஸ்பெஷலி பெண்கள் நேத்து வரைக்கும் உடல் எடையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உருவத்தை தாண்டி பாருங்கய்யா. ஏன் அது ஆண்களையும் நம்ம பெருமையா பேசுறோம். எவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல்ஸ். கீரவாணி அவர்களுடைய ஸ்டூடியோல நான்லாம் வந்து தவம் இருந்திருக்கேங்க. அவருடைய ஞானத்துல ஏதோ கொஞ்சம் சிந்துனா எடுத்துக்கிறதுக்கு. அதுக்காக அவரை சந்திக்க போனா உடனே என்ன? அவர் ஒரு மகான். அவர் ஒரு நிஜமாவே அவர் ருத்ராட்ச மாலையோட தான் இருப்பாரு. ஆமா. அப்படிப்பட்ட மகான்கள். ராஜா சார் ஒரு மகான். படத்துல வில்லனா நடிக்கிறவங்க எல்லாம் சபரிமலைக்கு வந்து வருஷா வருஷம் போற குருசாமியா இருக்கிறாங்க. இதை எவ்வளவு தரம் சொன்னாலும் பெண்களை இப்படித்தான் நாங்க பேசுவோம்னு கேட்டா, இப்ப காலம் மாறி போச்சு. மாறின காலத்துக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன். இப்ப எல்லாருக்கும் சுதந்திரங்கிறது எல்லாருக்கும் வந்துருச்சு. நீ இன்னும் எங்களை மட்டும் என்ன நோட்ட சொல்லிட்டே இருக்க? நீ பிடிச்சா என்ன வேணா செய்யலாம். நீ யாரு கேட்கறதுக்கு? நப்பாசையா? ஏதாவது நமக்கும் கிடைக்காதா அப்படின்ற நப்பாசையா? அப்படிலாம் கிடையாது. உங்க சுதந்திரம் உங்க வீட்டு பெண்களை பேசுறதுல கூட இல்ல. நான் நிறைய சந்திக்கிறேங்க. அரசியல் பேசினா கீழே இம்மிடியேட்டா பர்சனல் அட்டாக் தான் வருது. இந்த விமர்சனங்களுக்கு நீங்க கொடுத்த மிகப்பெரிய விலை தான் சிறைவாசமா? ஆமா. அது வந்து அரசு தரப்புல இருந்தே அது ஒரு பயமுறுத்தல் நடவடிக்கை தான். இருக்கிறது ஹைதராபாத்ல. நான் ஷூட்டிங்ல இருந்தேன். ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டில ஷூட்டிங்ல இருந்தேன். அங்க வந்து சிக்னல் எடுக்காது. உடனே இங்க தலைமறைவு அப்படின்னு நியூஸ் கொடுத்து போலீஸ் தான் கொடுத்தாங்க. கேட்டேன், ஏன் என் ஃபோன் வந்து ஆன்ல தானே இருக்கு. சரி, நான் தான் கிடைக்கல, என்னுடைய லாயர் கிடைப்பாங்கல்ல, ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? சம்மன்ஸ் நான் இங்க மெட்ராஸ்ல வந்து எனக்கு நோட்டீஸ் ஒட்டினாங்களாம். எனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து என்னுடைய ரெசிடென்ஸ் ஹைதராபாத், பல வருடமா நான் அங்க இருக்கேன்னு ஊருக்கே தெரியும். நீங்க வந்து இங்க என்ன கூப்பிடுறீங்க? எல்லாமே ஒரு ஒரு திகாவட், கண் துடைப்புக்கு தானே. நீங்க நான் இல்லாத இடத்துல நீங்க சம்மன்ஸ் ஒட்டுவீங்க. ஃபோன்ல வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்க 2 தரம் அடிச்சோம், நீங்க கிடைக்கல அப்படிம்பீங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டில நான் ஷூட்டிங்ல இருக்கேன்னு எங்க கேட்டிருந்தாலும் தெரிஞ்சிருக்க போகுது. எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க ஹைதராபாத்ல? அது தெரிஞ்சுதானே. அங்க என் வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும்? ஏன்னா அது ரகசியம் இல்லை. என் வீட்டுக்கு தானே நீங்க வந்தீங்க. அந்த அளவுக்கு தேடி பிடிச்சு அது கேஸ் கொடுத்தவங்க வந்து அவங்களும் வந்து ஒன்றும் இது கிடையாதுங்க. நான் இங்கே இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே எடுத்து நான் சொல்கிறேன். என் மேலே கொடுக்கப்பட்ட புகார் 4 புகார். அதில் 3 புகார் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அடிக்கப்பட்ட புகார். சேம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அங்கே சொல்லியிருக்காங்க, அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அங்கே சொல்லியிருக்காங்க. ஊர் வேற, நேரம் வேற, பெட்டிஷனர் வேற, ஆனால் புகார் அதுவே. கான்டெக்ஸ்ட் சேம். இவர் ரெட்டின்றாரு, அவர் நாயுடுங்கிறாரு, இவர் வந்து தெலுங்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுதான் என் மேல இருக்கக்கூடிய புகார். தெலுங்கு சமுதாயத்தை நான் வந்து தப்பா பேசிட்டேன் அப்படின்ற பொய் புகார். அது பொய் புகாருங்கிறதுக்கு ஆதாரமே 3 ஒரே மாதிரி இருக்கு. ஜெராக்ஸ் காப்பி அடிச்சு. அதுல என்ன காமெடியா இருக்கும் தெரியுமா? இவங்க இப்படி பேசிட்டாங்க, அந்த புறம்னு பேசிட்டாங்க, என்ன எல்லாரும் அந்த புறத்து மகராணின்னு பாட்டு பாடி கேலி பண்றாங்க அப்படிங்கிற சொற்றொடர் 3 புகார்ல 3 இடத்துல இருந்து வருதுங்க. பொய் புகார்னு இதுல இருந்து தெரியல. பட் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொய் புகார்னு தெரியும். தெரிஞ்சேதான் நான் ஜெயிலுக்கு போனேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரி, என்ன விசாரிக்கணும் இல்ல, அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கணும் இல்ல. ஏன் என்ன விசாரிக்கல? சரி, ஏதாவது ஆதாரம் இல்லையா? நான் ஏதாவது ரகசியமா சதி திட்டமா நான் எங்கேயாவது கார்ல குண்டு வெடிக்கிறதுக்கு தனியா உட்காந்து சதி பண்ணேன்னா என்ன விசாரிக்க போறாங்க? என் பேச்சு மேடை பேச்சு, அதுல என்ன இருக்கு விசாரிக்கிறதுக்கு? அதனால விசாரிக்கல. சரி, நீங்க எதை பத்திமா பேசினீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் எதை பத்தி பேசினேன், அதுதாங்க பிரச்சனை. நான் எதை பத்தி பேசினேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் பிரச்சனை. உண்மையாவே பேசி ஜெயிலுக்கு போக வேண்டியவன்லாம் பத்திரிகையாளருங்கிற பேர்ல அசிங்கமா பேசிட்டு இருக்கான். சினிமாவை சொல்லல, என்ன பேசிட்டு இருக்கான். டெய்லி ஒருத்தன் என்ன அபியூஸ் பண்றான், சைபர் அபியூஸ். அவன்லாம் வந்து என்னால கேஸ் கூட போட முடியல. நடிகர் சங்கத்திலேருந்து சிலர் மேல கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு சாரி அப்படின்னு ஒத்த வார்த்தை எழுதி கொடுத்துட்டு வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். எனக்கு ஏன் அது நடக்கல? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அத்தோட என் வாயை மூடும். யாராச்சும் அப்படி நினைக்கலாமா நம்மள? எப்படி இருந்து உள்ள இருந்த போது மனநிலை? ஃபர்ஸ்ட் ரொம்ப அவமானமா இருந்தது உள்ள போறவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோபமா அறச்சீற்றமா இருந்தது ரொம்ப. ஏன்னா எனக்கு தெரியுது, என்னை கூட்டிட்டு போன போலீஸுக்கும் தெரியுது, அவங்க என்ன ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க.
எல்லாருக்குமே அழுத்தம் தான். அவங்க மேடம் அழிச்சிட்டு போறது எங்களுடைய வேலை. அசைன்மெண்ட். நீங்க வந்துடுங்க. உங்க நியாயத்த நீங்க அங்க சொல்லிடுங்க. எங்களுக்கு அது வந்து ஐ கான்ட் ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ்ன்றாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியுது. எனக்கும் தெரியுது. எல்லாருக்கும் தெரியுது. ஸோ எனக்கு அந்த கோவம், ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் கவலை. ஏன்னா என்னுடைய மகன் கொஞ்சம் சவாலான பிள்ளை அவன். அவன வந்து நான் என்ன பண்ண போறேன்னு நான் ஒரு பக்கம், ஏன்னா எனக்கு ஃபோன் இல்ல. முதல்ல ஃபோன தான் தூக்குவாங்க. நான் பதர்றேன். அப்பதான் எனக்கு யார் யார் என் பக்கம் இருக்காங்கங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிடைச்சது. என்கிட்ட ஃபோன் இல்ல. என்ன கூட்டிட்டு போற இன்ஸ்பெக்டர தெலங்கானா பாஜகவை சேர்ந்தவர்கள் ட்ராக் பண்றாங்க. நான் கட்சியிலலாம் இல்ல. அவங்களுக்காக நான் பேசுறதெல்லாம் பார்த்தவங்க. ஏதோ அவங்களெல்லாம் பார்த்து நம்ம எங்கேயோ வணக்கம் வச்சிருப்போம்ல, அதுதான். பட் என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவங்க ட்ராக் பண்ணி என்ன தெலுங்கானாக்குள்ள திருப்பி வாபஸ் வரவழைக்க முயற்சி பண்றாங்க. நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஐ ஹவ் ஜஸ்ட் கிராஸ் த பார்டர். இல்லைன்னா அந்த பர்மிஷனை ரிவோக் பண்ணிட்டாங்க. பண்றதுக்குள்ள என்ன தூக்கிட்டாங்க. எல்லாமே டைம் ஆகும்ல. நான் வெளியே வந்தப்போ அவர் சொன்னாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நான் நியூஸ்ல பார்த்து நான் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ரிவோக் பண்றேன். என்ன பிரச்சனை? தெலுங்குக்கு தப்பா பேசுறா. யோ லூசாயா நீ, முதல்ல ரிவோக் பண்ணியான தெலுங்கானால. பிகாஸ் எனக்கு அன்னைக்கு எனக்கு அங்க வந்து என்ன எனக்காக அங்க கவலைப்பட்டவங்க அத்தனை பேரும் அங்கதான் இருக்காங்க. ஹைதராபாத்ல தான் இருக்காங்க. என் பையனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி அவன் ஸ்கூல்ல இருந்து ஆள் அனுப்புறாங்க. இதெல்லாம் வெளியே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நியூஸ்ல வந்துருச்சுங்க. நியூஸ்ல வந்துடும். அங்க உங்களை விடுங்கங்க, நீங்க வந்து எப்படியோ போங்க, உங்க பிள்ளை யாரு பாப்பா அப்படின்னு அவனுக்கு ஸ்கூல் வந்து அவனுக்கான ஸ்பெஷல் இது இருக்கு. அவங்க யார் கூப்பிட்டாலும் வர்ற பையன் கிடையாது. அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ அவனுக்கு ரெகுலரா வர்ற அவனுடைய கவுன்சிலர் தான் வரணும். அந்த கவுன்சிலர் வீட்டுக்கு போய் கதவை தட்டி அவங்களை எழுப்பி கூட்டிட்டு வந்து ராத்திரி வந்து என் வீட்டுல வந்து தேடி இருக்காங்க. அப்போ இல்ல அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தகவல் சொல்லியிருக்காங்க. நான் இங்க சென்னை பார்டர்ல நுழையும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கமிஷனரை பிடிச்சி அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி நான் எங்க வர்றேன்னு கண்டுபிடிச்சி என் பிள்ளைய அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ கவலை இருந்தது, அது போச்சு. கோபம் இருந்தது. சிறை உள்ள நுழையிறேன். சிறை உள்ள நுழைஞ்சது வந்து ஒரு பெரிய படிப்பினையா இருந்தது. நான் அங்க வந்து கால்டுவெல்ல படித்தேன். 3 நாள் இருந்தேன்ல, 3 நாள் கால்டுவெல் படித்தேன். சிறையில போய் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். காவல்துறை அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்கை தே ஹாவ் டு டூ. பட் தட் இஸ் நாட் தேர் பர்சனல் ஒப்பீனியன். சிறையில் இருக்கிறவங்க எல்லாரும் குற்றவாளிகளும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. பட் அங்க கொலை குற்றவாளிகளோடையும் நான் இருந்தேன். நான் லேடிஸ் ஏரியால ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர்களோட நாங்க இருந்தேன். வாண்டட் ஒரு பெரிய எக்கனாமிக் அஃபென்ஸ்ல எல்லாரும் ஏமாத்திட்டு முதலாளி தப்பிச்சு ஓடிட்டான் ஃபாரினுக்கு. ஸ்டாஃபை முழுக்க ரவுண்ட் அப் பண்ணி உள்ள உட்காத்தி வச்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நல்ல உடையில அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு ஓரமா. அவங்களுக்கு வந்து லைஃப்ல நானாவது தக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அரசியல் ரீதியா நான் போவேன் நான் நினைச்ச ஆளுதான். அது இந்த மாதிரி ஒரு பொய் கேஸ்க்கு போவேன்னு நான் நினைக்கல. நான் தைரியமா நல்ல விஷயத்துக்கு நான் போக தயார் தான். ப்ரொட்டஸ்ட் பண்ணி நியாயத்துக்காக கேட்டு நான் போவேன் தான். இப்ப கேட்டாலும் நான் சொல்லத்தான் சொல்லுவேன். இங்க என்னுடைய கருத்துக்களை பெரிய மாற்றமெல்லாம் இல்லை. ஆனா அங்க ஒண்ணுமே இல்லாம எவனோ ஒருத்தனுக்காக ஸ்டாஃப் ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இது போதைப் பொருள் அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் நைஜீரியாலேருந்து அவன்லாம் டபுள் சைஸுக்கு இருக்கிறாங்க. அந்த பெண்கள்லாம் அங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. போலீஸே பயப்படுவாங்க அவங்கள பார்த்து. அப்படி ஒரு ஒரு பெரிய ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பெரிய நைட் மாரா இருந்தது. பட் சிறைச்சாலைக்கு வரக்கூடிய முக்காவாசி பேருக்கு அது இன்னொரு வாய்ப்பு, திருந்தி மீண்டும் வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன். அங்க போய் நீங்க உங்களை வந்து நீங்க சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. நானும் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டேன். இப்படி பேசாம இருந்திருக்கலாம், இந்த வார்த்தையை வேற மாதிரி போட்டிருக்கலாம், அடுத்த தரம் இப்படின்னா என்ன பண்ணலாம், வெளியே போனா இனி எப்படி நாம நம்முடைய சொந்தங்களையும் நண்பர்களையும் சந்திக்க போறோம். நானும் இன்னைக்கு இங்க வந்தது திருப்பி இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கணும். ஆனா மற்றபடிக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஆன்மீக வாழ்க்கை முறை. ஸோ நான் விரதம், பாதி நாள் நான் சாப்பிட மாட்டேன், மீதி நாள் சாப்பிட்டாலும் வெறும் இலை தழை கீரை தான்.
சில பூஜை தினங்கள்ல நம்ம படுக்கையில படுக்கிறது இல்லை, தரையில படுக்கிறது ஓகே. எல்லாமே எனக்கு பழக்கம்தான், ஏற்கனவே பழக்கம்தான். இன்ஃபேக்ட் சினிமா தான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு பழக்கம். ஏன்னா சினிமாவில் நாம எந்த இடத்துல கேரவன்லாம் கிடையாது இல்லை என் காலத்துல. எங்கேயோ ஒரு இடத்துல போய் கிடைச்ச இடத்துல படுத்து தூங்கணும். ஒரு கேப்பில் நைட்டெல்லாம் ஷூட்டிங் நடத்துவாங்க, பாறாங்கல்லில் மலை மேலே ஏதோ ஒரு பெட்ஷீட்டை போட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம தூங்குறோம். அங்கேயே ட்ரெஸ் மாற்றணும், அங்கேயே படுத்து தூங்கணும், கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடணும். நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் கற்றுப்போம். அதெல்லாம் சிறைச்சாலையில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு இருக்கும். ஏன்னா மரியாதை தான் நமக்கு வேணும். நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணல, நமக்கு இது இல்லை, கம்ஃபர்ட் இல்லைங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. சினிமாக்காரனுக்கு கம்ஃபர்ட் இல்லைங்கிறது மேட்ரே கிடையாது. பனி படர்ந்த ஆல்ப்ஸ் மலையில இத்தினோண்டு ட்ரெஸ்ஸோடையும் நான் ஆடி இருக்கேன். உச்சி வெயில்ல பாறாங்கல்ல செப்பல் இல்லாமையும் நான் ஆடி இருக்கேன். அதனால சிறைச்சாலை ஒரு பிரச்சனை கிடையாது. படிக்கிறதுக்கு நான் கேட்குற புத்தகத்தை கொடுத்துட்றாங்க. சில விஷயங்கள் அங்கே பிரச்சனைகள் இருந்தது. நம்மளை உள்ள போட்டவங்களுக்கு சில சில குறிக்கோள்கள் இருந்திருக்கலாம், எனக்கு சில அழுத்தங்கள் இருந்தது. ஆனால் ஏகோபித்த சட்ட மற்றும் மக்கள் ஆதரவு இருந்ததுனால வெளியே சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் வந்துடுச்சுங்க. அதில் தான் டக்குன்னு வெளியே விட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா இப்போ இன்னொரு ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனர் உள்ளே போனார். அவருக்கெல்லாம் வேணும்ன்ட்டே இழுத்து வேற ஏதாவது ஒன்று போட்டு இல்லைன்னா ப்ரொசீஜரலாக டிலே பண்ணி அப்படிலாம் நிறைய பண்ணுவாங்க. எனக்கு அப்படி பண்ண முடியல. அதுக்கு காரணம் சோஷியல் மீடியா தான். நிறைய ஆதரவு வந்துருச்சு. ஏன் அவங்க உள்ளே இருக்கணுங்கிறத சட்ட ரீதியாலாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. அண்டு என்னுடைய தாய் ஸ்தானத்துல எனக்கு ஒரு சவால் இருக்குங்கிறதும் வெளியே தெரிஞ்சதில் பெரிய சிம்பத்தியும் வந்துருச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் என்னுடைய அரசியல், அது வரைக்கும் நான் கட்சி சார்ந்த அரசியலில் இல்லை. என் வாயை மூடணும்னு நினச்சாங்க. இப்போ என்னோட சேர்ந்து பல குரல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதாவில் சேர்ந்ததுக்கு இந்த சிறைவாசம் ஒரு காரணமா? ஆமாம். ஏன்னா எனக்கு அங்கே தெலுங்கானாவில் எனக்காக துடிச்ச அத்தனை பேரும் ரைட் விங்கர்ஸ். எனக்காக அமைச்சர் முதல் அங்கே எல்லாரும் எனக்காக சப்போர்ட்டாக நின்றாங்க, செயல்பட்டாங்க, சிறைச்சாலைக்கு ஆள் அமிச்சாங்க. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு தெம். என்னை ஜட்ஜ் பண்ணலை. இங்கேயுமே எனக்கு ஆதரவு கொடுத்த தலைவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, பாஜக, அதிமுக, பிரேமலதா மேடம், அவங்க பூர்வீகத்தால் அவங்க தெலுங்கு பேசுகிறவங்க தானே. அவங்க நான் என்ன பேசுனேங்கிறது அவங்களுக்கு எப்படி சரியாக புரிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதை நான் நியாயப்படுத்தலை, யாரையும் காயப்படுத்துறதை நாம் நியாயப்படுத்தலை. பட் அது என்ன, அவங்க என்ன தவறாக எதுவும் சொல்லலை, அவங்கள எதுக்கு சிறைக்கு அனுப்பணும், அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறேன்னே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இங்கே பேசினவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்த அணியில் இருக்காங்களோ அந்த அணியில் தான் நான். ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் அந்த நட்பு சீமான். எனக்காக ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஓப்பனாக எனக்கு சப்போர்ட் பண்ணது சீமான் அவர்கள். இன்க்ளூடிங் எனக்கு சட்ட உதவி முதல் அவங்க எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. அவர் அதை எல்லாருக்குமே செய்கிறாரு. நியாயமான விஷயங்கள்ல நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதை நான் பார்க்குறேன் தானே. அவர் ரொம்ப எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா எல்லாரும் கஸ்தூரி மாதிரி செலிபிரிட்டி ஹை ப்ரொஃபைல் கேஸ் கிடையாது. பட் ஹீ டஸ். இந்த ஆட்சியில் அநியாயமாக கட்டம் கட்டப்பட்டவர்களுக்கு அவர் எல்லா விதமான தைரியத்தையும் கொடுக்குறாரு. அவர் கட்சியில் நான் ஏன் சேர முடியலன்னு சொன்னால், முதிரை நாம் தமிழரில் கட்சியில் சேர்ந்தால் அது நாம் தமிழருக்கு ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கணும், கேள்வியாக இருக்கக்கூடாது. அவர் பிஜேபியை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறாரு. அங்கே நான் போனால் அது அவருக்கு தர்ம சங்கடமாக இருக்குமோ இல்லையோ. இல்லைன்னா எனக்கு அவருடைய தமிழர் உணர்வு கொள்கைகளை முழு ஒப்புதல் உண்டு. நான் ஒரு தமிழ் தேசியவாதி தான், அதில் எந்த மாற்றும் இல்லை. ஆனால் அதை தாண்டி நான் ஒரு சனாதனி, நான் ஒரு தேசியவாதி. தமிழும் இந்தியாவும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேஸ் தான் சரி. நீங்கள் எதிர்பாராத அனுபவித்த சிறைவாசம் அது. ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு வாசம் தான் நீங்கள் பிக் பாஸில் விரும்பி ஏற்றுக்கொண்டு. ஆமாம், ஜெயில் நல்லா இருந்தது. ஏன்னா எப்பவுமே உண்மைக்கு மதிப்பு உண்டு. பொய்யா ஜெயிலில் இருக்கிறதுங்கிற, ஏற்கனவே நம்ம ஜெயிலில் இருக்கோம், அந்த ஜெயிலில் நம்ம பொய்யா வேற இருக்கணும்னா, அதாவது இது சினிமாவா, இது ஷூட்டிங்கா, இல்லை ஜெயிலா, ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை. இது ரெண்டும் கலந்தது.
ஸோ நாமளா இருக்கணுங்கிறத தாண்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப அது ஒரு இம்சை. புழல்ல வந்து நான் ஒரு ஓரமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன வந்து புடம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அங்க மிஞ்சி போனா எனக்கு என்ன கஷ்டம், துணி துவைக்கிறது, நம்ம துணியை நாமளே துவைச்சிக்கணும். பிரைவேட்டான பாத்ரூம் இருக்காது, இவ்வளவுதான் கஷ்டம். எனக்கு பிரைவேட் தனி இருந்தா கூட சிறையில வந்து நமக்கு ஃபுல்லா எல்லாம் போட்டு ஃப்ளஷ் டியோட்ரைசர்லாம் போட்டுலாம் வைக்க மாட்டாங்க. அது ஒரு குட்டி சவர் தான் இருக்கும், அந்த தடுப்பு சவருக்கு பின்னாடி தான். அதெல்லாம் நமக்கு வந்து கிராமத்துல தடுப்பு சவருக்கு பின்னாடி போகாதால, நம்ம சினிமாவில் கற்றுக்கிட்டது தான். சின்னவரெல்லாம் வந்து நாங்கள் ஒரு மீனவ கிராமத்துல தான் எடுத்தோம். அங்கெல்லாம் பாத்ரூமே கிடையாது, தட்டிக்கு பின்னாடி தான். அண்டு சாப்பாடு நல்லா போடுவாங்க, சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா இருக்கும். உணவு சத்தான உணவை பார்த்து சமைச்சு போடுவாங்க. முக்கியமான பாயிண்ட், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், கூட இருக்கிறவங்க ஜெயிலே இருக்கிற குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவே இருந்தாலுமே, கன்விக்டட் குற்றவாளிகள், ஜெயில் தண்டனை அனுபவிக்கிற கன்விக்ட்ஸா இருந்தாலுமே ரொம்ப அழகா ஆசையா பாசமா பேசிக்கலாம். இது பிக் பாஸ் வந்து ஐயோ ஏன் சண்டை போடலைன்னு கமல் சாரே வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரோட போய் பேசணும் அந்த ரூமுக்குள்ள போய். அப்ப சொல்லுவாரு, நீங்க வெளியே வந்து அவ்வளவு வீரியமா பேசினீங்களே, உங்க குரல் இங்க ரொம்ப மங்கி கேக்குதே அப்படின்னு கேட்டாரு. நான் கேட்டேன், சார் வெளியே நான் தண்ணி பிரச்சனைக்கு பேசினேன் சார், இங்க வந்து எதை சார் 2 பேருடைய அவன் என்ன லவ் பண்றான், நீ அவளதான் அவன் லவ் பண்றா அப்படின்னு 2 பொண்ணுங்க வந்து ஒருத்தரோட பேசிட்டு இருக்கு. ஏதோ என்ன சொல்றது, இது வந்து இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, மேனுஃபேக்சர்ட் திங்ஸ் இல்லையா. என் சட்டையை நீ எப்படி போட்ட, அப்போ என்னுடைய சீசன்ல வனிதா தான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர். அதனால தான் பார்த்தீங்கன்னா சேரன், கஸ்தூரி, அப்புறம் மதுமிதா, நாங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் விஜய் டிவியில் எங்களுக்கு மறுபடி எந்த நிகழ்ச்சியிலையும் வாய்ப்பெல்லாம் பெருசாக கிடைச்சிருக்காது. வனிதாவுக்கு வந்து தொடர்ச்சியாக அங்கே வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும், ஏன்னா அவங்க தான் கண்டென்ட் கிரியேட்டர். அது எங்களுக்கு புரியல. அவங்கள மக்கள் எவிக்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க இல்லாமல் அங்கே ஒன்றுமே சொரத்தே இல்லைன்னு சொல்லி அவங்கள திருப்பி அமைச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க கண்டென்ட் கிரியேட்டர். அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எதற்கும் தயாராக உள்ளே போனாதான் பிக் பாஸ்ல சோபிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணுங்க, இங்கே பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கங்கிறத விட ஏன் நீங்க சும்மா இருக்கீங்க, they will drive to that level. கமல் சார் தான் சொன்னார் என்கிட்ட, தனியா பேசுவாரு சில சமயம் அந்த ரூம்குள்ள. அதுக்கு மீனிங் நம்ம சண்டை போடணும், அதுக்கு சரியான ஒரு நியாயமான ஒரு விஷயம் வந்தா சண்டை போடுறதுக்கு தயாரா இருப்போம். ஆனா இந்த அல்ப விஷயங்களுக்கெல்லாம் வந்து முட்டை நீ சாப்பிட்ட, பாத்திரம் நான் தான் கழுவுறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன சண்டை போடுறது நம்ம. அதுவும் வனிதாவுடைய கண்டென்ட் எல்லாம் பயங்கர காமெடியா இருக்கும். அது வந்து அது அவங்களோட சண்டை போடலாம் நமக்கு. அவங்க வந்து அங்கேருந்து வருவாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நான் தான் புரிஞ்சுக்கல. ஒரு தினம் நான் வந்து ரசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜெயிலில் என் கூட வந்து உட்கார்ந்து இருந்த ஷெரீனுக்கு வந்து உடம்பு முடியலை, தலைவலி. அதனால அதுக்கு ரசம் செய்து கொடுத்துட்டு இருந்தேன். அதில் அந்த இதெல்லாம் போட்டு, பெப்பர், சீரகம் எல்லாம் போட்டு. அப்போ வந்து எனக்கு தும்மல் வருது. நான் ஒரு ஓரம் போய் அப்படி தும்முறேன். ஏய், ரசம் பண்ணிக்கிட்டே இருக்க நீ, அந்த இந்த ஒரு குறைந்தபட்ச இது கூட இல்லை, சென்ஸ் கூட இல்லை அப்படின்னு வனிதா என்கிட்ட சண்டை இழுக்குது. நான் அந்த சண்டையை இழுத்து நான் அதோட சண்டை போட்டிருக்கணும், அப்போ அது ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஐம் ஜஸ்ட் சேயிங் நவ். பட் அங்கே நிஜமா அதோட பேசும்போது அந்த அருவருப்புல அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுச்சு. சோபரா இருந்துட்டீங்க. இதுகிட்ட போய் என்ன பேச்சு அப்படின்னு தான் தோணுச்சே தவிர, அந்தம்மா கண்டென்ட் கொடுக்குது, நம்ம அதை எடுத்து நம்ம ரோடு போடணும் அப்படின்னு எனக்கு தோணலை. காதலை பற்றி கஸ்தூரியுடைய கருத்து என்ன? காதலுக்கு எதிரிலாம் நான் இல்லை. ஆனா விஜயனுடைய அரசியல் பயணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செயல்பாடுகளும் அவருடைய கட்சியினரும் இப்போ பாஜகவுக்கும் விஜய்க்கும் என்னங்க கொள்கை வித்தியாசம்? சின்ன விஷயத்துக்கே அவர் வந்து 1 மாசம் காணாம போயிட்டாருங்க. கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் உங்க மேல எஃப்ஐஆர் போடல. பரபரப்பான சினிமா செய்திகள்,
நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.